بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை விளக்கு கூட்டத்தில் வட்டி ஓர் வன்கொடுமை என்கிற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் எனக்கு இங்கே வழங்கியுள்ளார்கள். நம்முடைய வாழ்வில் நல்ல செய்திகளை கேட்கிற வாய்ப்பு மிக மிக குறைவான காலம் இந்த காலம். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் இங்கே வழங்கியுள்ளான். இஸ்லாமிய உபதேசங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது فَبَشِّرْ عِبَادِيَ الَّذِينَ يَسْتَمِعُونَ الْقَوْلَ فَيَتَّبِعُونَ الْأَحْسَنَ, சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து நல்லவை இருந்தால் அதை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுகிற மக்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆற்றப்படுகிற உரைகளை கூர்ந்து கவனித்து சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு செவிதாய்த்து அல்லாஹுவையும் மறுமையையும் நரக நெருப்பையும் அஞ்சியவர்கள் என்பது உண்மையானால் நம்முடைய வாழ்விலே கொஞ்சம் மாற்றங்கள் வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. ஆதமுடைய மக்களாகிய நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்றும்
தவறிலிருந்து தன்னை யார் திருத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு தவறை, ஒரு பாவத்தை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது செய்து போனால் அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த பாவத்திற்காக வேண்டி 2 கரத்தை உயர்த்தி அடிமைத்தன்மையை பிரதிபலித்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதுதான் இறை விசுவாசிகளுடைய பண்பு. ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்யவோ, செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்த மனமில்லாமல் வாழவோ, செய்த பாவங்களை தொடர்ச்சியாக துணிச்சலாக செய்தாலோ அது நம்முடைய மறுமை வாழ்வை மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளாக்கிவிடும். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் அல்லாஹுவால் ஏவப்பட்ட வணக்க வழிபாடுகளை எப்படி தங்களால் இயன்றவரை செய்கிறார்களோ அதே போல அல்லாஹுவால் தடுத்த ஹராமான எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் நெருங்கக்கூட மாட்டார்கள். இபாதத்துகளை பொறுத்தவரையில் இயன்றவரை நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது. ஹராமான காரியங்களை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பானவர்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள். நமக்கென்று ஒரு அடிப்படை உண்டு, வேத நூல் உண்டு, நமக்கென்று ஒரு சட்ட நூல் உண்டு, நமக்கென்று ஒரு ரப் உண்டு, நமக்கென்று ஒரு தூதர் உண்டு, நமக்கென்று ஒரு சில வழிகாட்டி நெறிமுறைகள் உண்டு. எப்படியும் வாழலாம், எப்படியும் உண்ணலாம், எப்படியும் பொருளாதாரம் திரட்டலாம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு சில கட்டுப்பாடான வாழ்வுக்குரிய மார்க்கம் இஸ்லாம். பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தொழுகையில் காட்டுகிற கவனம், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிற இபாதத்துகளில் காட்டுகிற கவனம், வருடாந்திர காலங்களில் ஹஜ் உம்ராக்களில் காட்டுகிற கவனம், துவாக்களிலும் தஸ்பீகளிலும் ஸலவாத்துகளிலும் காட்டுகிற கவனம் வட்டியிலிருந்து ஒதுங்கி வாழ்வதில் மிக மிக குறைவு. அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய, தொன்று தொட்டு இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற வட்டி என்கிற ஒரு மாபாதகமான ஒரு காரியம் இஸ்லாமிய சமூக மக்களுடைய இரத்தங்களில் ஊறி போய்விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த உலகத்தில் வட்டி என்பது ஒரு கொடுமை. அது ஏழை எளிய மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகிற ஒரு வன்கொடுமை செயல் என்பதை முஸ்லிம்களாகிய நம்மை தவிர பேசுகிற அருகதையே இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. காரணம், அயல் நாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிற கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிடப் போகிறோம் என்பதற்காக வேண்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற இந்தியா இந்த நாடு. ஊழலுக்கு எதிராக அங்குமிங்குமாக உண்ணாவிரதங்கள் இருந்து கொண்டிருக்கிற காலம், லஞ்சத்திற்கு எதிராக, திருட்டுக்கு எதிராக, கொலை கொள்ளைகளுக்கு எதிராக, பதுக்கி வைத்தலுக்கு எதிராக, அமானித மோசடிக்கு எதிராக, கொலை கொள்ளைகளுக்கு எதிராக எத்தனையோ சட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் வட்டிக்கு எதிராக இந்த உலகத்தில் ஏதாவது சட்டங்கள் உண்டுமா என்றால் இல்லை. அதுதான் ஒரு வேதனைக்குரியது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி விடுகிற, குறிப்பிட்ட ஒரு சில மக்களிடத்தில் மட்டுமே பொருளாதாரம் போய் சேருகின்ற, எப்பொழுதும் ஏழ்மை நிலையோடு இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்ற வட்டி என்கிற மாபாதகமான ஒரு செயல் இந்த மனித சமுதாயத்தில் என்றைக்கும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு கொடுமை. அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நீங்கள் ஒருபொழுதும் கையாளாதீர்கள் என்று எழுதுவதற்கு பத்திரிகைகள் இல்லை, பேசுவதற்கு சட்டசபையும் பாராளுமன்றங்களும் இல்லை. வட்டி என்பது மாபாதகமான ஒரு காரியம் என்பதை உணர்த்துவதற்கு எங்கும் இந்த உலகத்திலே சிந்தனையாளர்கள் இல்லை, மிக மிக குறைவு. முஸ்லிம்களாகிய நாம் மட்டும்தான் இந்த உலகத்தின் அனைத்து துறைகளிலும் அல்லாஹு தஆலா
ஒரு தூதரை அனுப்பி இந்த உலகத்தின் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு அவரிடத்திலே முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் கூறினானே, அந்த தூதரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மட்டும்தான் அந்த தகுதியும் உரிமையும் உண்டு தோழர்களே. ஆகவே உரை முடிந்து போகும்போது யாராவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலாவது இந்த கொடுமையில் இருந்து அல்லாஹுவே இனி ஒருபொழுதும் நான் இந்த கொடுமையை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹுவே இனி இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று யாராவது ஒரு மனிதர் திருந்தினால் அது இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு நிகழ்ச்சியில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியம் அல்ல, எத்துணை பேர்கள் அந்த உரைகளை கேட்டார்கள், திருந்தினார்கள் என்பதுதான் முக்கியம். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயான் நிகழ்ச்சிகளை கேட்க போகும்போது திரும்ப வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய வாழ்விலே பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். உரைகளை கேட்க செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது நாங்களாக வரமாட்டோம், மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் திருப்பு முனையாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும். வட்டி என்பது சாதாரண கொடுமை அல்ல சகோதரர்களே, வட்டி என்பது சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல சகோதரர்களே. வட்டி என்பது ஏதோ நம்முடைய வாழ்வில் சாதாரணமான ஒரு பொருளாதார தொடர்பு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிசாரமான சாதாரணமான காரியம் அல்ல சகோதரர்களே. அதனுடைய விளைவு 1, 2 அல்ல. நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் சுருக்கமாக நான் பட்டியலிட்டு சொல்கிறேன், கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போய் விடுவீர்கள். வட்டி என்பது ஒரு மனிதனுடைய பொருளாதார சூழ்நிலையை பின்னுக்கு தள்ளி வறுமைக்கு மேல் வறுமையை அவனுக்கு உண்டாக்குகிற ஒரு காரியம் மட்டுமல்ல, இம்மை மறுமை வாழ்வை சீரழிக்கக்கூடிய காரியம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய கோபத்தோடு விளையாடுகிற காரியம் வட்டி என்பது. நம்மில் நிறைய பேருக்கு வட்டி கொடுப்பதுதான் தவறு, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல வாங்குவதில் என்ன குற்றம் என்று நிறைய பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். இந்த சாரமேட்டு பகுதியில் ஒரு பகுதிக்கு மேல் உள்ள மக்கள் பன்றி இறைச்சி உண்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அவர்களோடு பேச மாட்டோம், கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட மாட்டோம், ஜமாத்திலே இருந்து தள்ளி வைப்போம், அவர்களோடு எந்த தொடர்பையும் வைக்க மாட்டோம். அல்லாஹ் ஹராமாக்கிய பன்றி இறைச்சியை தின்று விட்டானே என்று எல்லோரும் ஏசுவார்கள், பேசுவார்கள். விபச்சார குற்றம் புரிந்தாலும் சமுதாயத்தில் ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் ஒன்றை சொல்லவா, திருக்குரான் தமிழிலே வெளிவந்திருக்கிறது, ஹதீஸ் நூல்கள் தமிழிலே மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கின்றது. பன்றி இறைச்சி உண்பவனை காட்டிலும், சாராய வியாபாரியை காட்டிலும், விபச்சார விடுதி நடத்துகிறவனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அநியாயம் வட்டி என்பதை சொன்னால் நீங்கள் நம்புவதற்கு கொஞ்சம் தயக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், திருக்குரானில் எங்காவது ஒரு ஆயத்தை உங்களால் பார்க்க முடியுமா? அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் இவர்கள் போர் செய்கிறார்கள் என்கிற வாசகம், விபச்சார குற்றத்திற்கு சொல்லப்படாத வாசகம், மதுபான கடைகளை திரட்டி மதுபான கடைகளை திறந்து மதுபானத்தின் மூலம் வருகிற வருவாயை திரட்டுகிற மனிதனுக்கு சொல்லப்படாத வாசகம், பன்றி இறைச்சி உண்ணுகிற மனிதனுக்கு சொல்லப்படாத ஒரு வாசகம். அவர்கள் அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்கிறார்கள் என்கிற ஒரு வாசகம் நம்முடைய நெஞ்சத்தை பதபதைக்கின்றது, உள்ளத்தை அதிர வைக்கின்றது. வட்டியை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி வாங்குகிறவன் வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவன், வட்டியை போய் வசூலிப்பவன், வட்டிக்கு கணக்கு பார்ப்பவன், எல்லோரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி வியாபாரி மட்டும் தண்டனையில் உயர்ந்தவன் என்றும், அவனை தேடி போய் பாவத்திற்காக, நோய் நிவாரணத்திற்காக, படிப்பு செலவுக்காக, குடும்பத்துடைய வியாபார முன்னேற்றத்திற்காக வாங்கினால் குற்றமில்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. வாங்கினாலும் தவறு, கொடுத்தாலும் தவறு, சாட்சி சொன்னாலும் தவறு, வசூலித்தாலும் தவறு, கணக்கு பார்த்தாலும் தவறு. எல்லோரும் வட்டியை பொறுத்தவரையில் சமநிலை தண்டனைக்குரியவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்பது இஸ்லாத்தில் இல்லை.
5 கேள்விகள் மறுமை நாளில் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய கால்கள் நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 கேள்விகளில் ஒன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கணக்கு சொல்ல வேண்டும். நாம் எல்லாம் எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், சம்பாத்தியம் எப்படி இருந்தது, உன்னுடைய செலவு எப்படி இருந்தது, இந்த கணக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் சொல்லாமல் யாருடைய காலும் நகராது. அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். அப்படிப்பட்ட ரப்பையும் மறுமையும் ஒப்புக்கொண்டவர்கள் நாம். அந்த தீமையை ஏறெடுத்தும் பார்த்துவிடக் கூடாது. அது ஒரு அபாயகரமானது. தினசரி நாளிதழை புரட்டினால் நம்முடைய கண்களில் படாத பக்கமே கிடையாது. விவசாயி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி விவசாயம் செய்தான். பெய்ய வேண்டிய மழை பெய்யவில்லை. வாங்கிய வட்டியோ நாளுக்கு நாள் அதிகமாகிறது. குடும்பத்தை காப்பாற்ற வட்டிக்கு வாங்கி விவசாயம் செய்யலாம் என்றால் பருவமழை அவனுக்கு கை கொடுக்காத காரணத்தினால் எத்தனை விவசாயி தற்கொலை செய்கிறான். திறக்கப்பட்ட கம்பெனிகள் வட்டி கொடுமை தாங்காமல் எத்தனை கம்பெனிகள் சீல் வைத்து மூடப்பட்டு ஊரை விட்டே ஓடி இருக்கிறார்கள் முதலாளிகள். நோய் நிவாரணத்திற்காக வேண்டி, மகனுடைய நோய் நிவாரணத்திற்காக வேண்டி கடன் தர சமுதாயத்தில் ஆள் இல்லை. தர்மமாக போய் கேட்டால் சமுதாயத்தில் நம்மை மதிக்க மாட்டார்கள். எதையாவது கொண்டு போய் அடமானம் வைத்து வட்டிக்காவது வாங்கி நமது பிள்ளையை மருத்துவமனையில் சேர்த்து உரிய சிகிச்சை செய்து மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஒரு தந்தை நினைக்கிறார். வட்டிக்கு வாங்குகிறார், உரிய சிகிச்சைக்காக வேண்டிய மருத்துவமனையில் பணம் செலுத்துகிறார், மகன் உயிர் பிழைத்து வருகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் தந்தையோ வட்டி கட்ட முடியாமல் தினசரி செத்துக்கொண்டே இருக்கிறார். ஒரு குடும்பத்துடைய மானம், மரியாதை, அந்தஸ்து அனைத்தையும் படுகொலிக்கு தள்ளப்படுகிற ஒரு பொருளாதாரம் தான் வட்டி என்பது. வட்டி என்பது சாதாரணப்பட்டதொன்றல்ல. அது ஒரு நாடு வட்டி வாங்கினால், யாரிடமிருந்து வாங்கினானோ அவனுக்கு நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் எழுதி கொடுக்கிறார். அந்த நாடே அடிமைத்தன்மையாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு உலகமே இந்த தவறை, பிரம்மாண்டமான ராட்சச லெவலில் இந்த உலகம் இன்றைக்கு வட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வட்டி. தனி மனிதனுடைய வாழ்விலே இருந்து, ஒரு மாவட்டத்திலே இருந்து, ஒரு மாநிலத்திலே இருந்து, தேசிய அளவை எடுத்துக்கொண்டாலும், இன்டர்நேஷனல் அளவை எடுத்துக்கொண்டாலும் எங்கு பார்த்தாலும் இந்த வட்டி சூழ்நிலை. ஒரு காலத்திலெல்லாம் இஸ்லாமிய மொஹல்லாக்களில் வட்டிக்கடை வைப்பதற்கு எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு பர்தா அணிந்த பெண்கள், தாடி தொப்பி வைத்த முஸ்லிம்கள் இன்றைக்கு வட்டிக்கடையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எது இஸ்லாம், எது மார்க்கம்? உலக மக்களுக்கெல்லாம் நியாயமான ஹலாலான பொருளாதார சூழ்நிலையை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நாம் சாதாரணமாக சிறிய ஒரு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வளங்களை மேம்படுத்திக் கொள்ள, வசதி வாய்ப்பை மேம்படுத்திக் கொள்ள வட்டி வாங்குகிற எத்தனையோ மக்கள் உண்டு. பேங்க் லோன் சர்வ சாதாரணமாக எடுக்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் முதல் குற்றமாகவே தெரியவில்லை. ஜமாத்தில இருக்கிற, அங்கம் வகிக்கிற பொறுப்பாளிகள் முதற்கொண்டு பாமரர்கள் வரை வட்டியோடு இன்றைக்கு சாதாரணமாக தொடர்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் செய்கிறவர்கள் உண்டு. வட்டியோடு தொடர்பு வைக்கிறவர்களுடைய உறவினர்களிலே உண்டு. வட்டியோடு தொடர்புள்ள நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற மாமன் மச்சாமார்கள் உண்டு. அவர்களை பார்த்தால் நமக்கு ஒரு வெறுப்புணர்வு இல்லை. காரணம், அது ஒரு குற்றமாகவே நமக்கு தெரிவதில்லை. அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் நாம் வாங்கலாமா என்று கூட யாரும் யோசிப்பது கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் உண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம். கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் கேட்பதற்கு ரப்புண்டு. இந்த உலகத்தில் வாய் திறந்து பேசவோ, எழுதுவதற்கோ, சிந்திப்பதற்கோ, அதற்கு எதிராக ஒரு துரும்பை அசைப்பதற்கோ இந்த உலகத்தில் ஆள் இல்லாவிட்டாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு நாளும் உண்டு. அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த ஹராமான பொருளாதாரத்தை எப்படி உன்னுடைய வாழ்வில் நீ அனுமதித்தாய் என்கிற ஒரு கேள்வி உண்டு. எப்படி நீ அனுமதித்தாய் என்கிற ஒரு கேள்வி உண்டு. இஸ்லாம் சாதாரணப்பட்ட மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இஸ்லாம். ஹராமான தடுக்கப்பட்ட வழியில் ஒரு பொருளாதாரம் நம்மை வந்து அடைந்தால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
அதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய விபரீதமானது என்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய இபாதத்துகளை அது அழித்துவிடும் என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய இபாதத்துகளை அது அழித்துவிடும். எந்த தர்மத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது என்றால் எவ்வளவு கௌரவத்தோடு ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பொருளாதாரம் வட்டி என்பது காலாகாலமாக யூதர்களால் இந்த மனித சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு திட்டம். வட்டி என்பது கிறிஸ்தவ சமுதாய மக்களால் காலாகாலம் இந்த மனித சமுதாயத்தில் திட்டமிட்டு நுழைவிக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் வட்டி என்பது. பிற மதத்தவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் ஹராம் ஹலால்களை பேணி ஒரு முஸ்லிம் அதை தன்னுடைய வாழ்வில் பேணி நடந்தால் ஏற்படுகிற விபரீதம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எப்படியும் பொருளாதாரம் சம்பாதிக்கலாமா? எப்படியும் பொருளாதாரம் சம்பாதித்தால் அல்லாஹ் விடுவானா? இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்கிறோம், உண்மையை மறைத்து வியாபாரம் செய்கிறான். சாதாரணமான ஒரு திருமண நேரத்தில் பெண்ணிடத்திலே போய் வரதட்சணையாக பொருளாக பணமாக கேட்டு வாங்குகிறான். அந்த பொருளாதாரம் எப்படி வந்தாலும் சரி, யாசகம் கேட்கிறார்கள், பொய் சத்தியம் போட்டு வியாபாரம் செய்கிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள், லஞ்சத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், ஊழல் செய்கிறார்கள், பதுக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள், எடைகளிலே மோசடி செய்கிறார்கள், உண்மைக்கு புறம்பான வாசகங்களை சொல்லி பொய்யான ஒரு பொருளை விற்பனை செய்கிறார்கள், கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்தால் பங்காளிகளை மோசடி செய்கிறார்கள், திருடுகிறார்கள், கொலை கொள்ளைகளிலே ஈடுபடுகிறார்கள், சூதாட்டம் ஆடுகிறார்கள். இப்படி எத்தனையோ மார்க்கத்திற்கு புறம்பான வழிகளில் மனிதர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவுக்கு மிக கடுமையாக இதை எச்சரித்தார்கள் தெரியுமா? ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் வியாபாரம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். எப்படியோ 10 ரூபாய் வந்தால் சரி, வருகிற வழி அது எனக்கு தேவையில்லை, எனது உழைப்புக்குரிய கூலி அது எப்படிப்பட்ட உழைப்பாக இருந்தாலும் சரி. மக்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், மக்கள் ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் விதித்த வரம்பை, வரக்கூடிய காலத்திலே இருக்கிற மக்கள் அல்லாஹ்வால் விதித்த வரம்பை வேறு வேறு பெயர்களை சொல்லி மீறுவார்கள். எவ்வளவு அருமையான வாசகம், எவ்வளவு அருமையான வாசகம்! அல்லாஹ் விதித்திருக்கிற வரம்பை, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை வேறு வேறு வார்த்தைகளால், வேறு வேறு வார்த்தை ஜாலங்களால் அதை ஹலாலாக்குகிற ஒரு காலம் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். வியாபார தொடர்போடு பொருளாதாரத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள், வியாபாரம் செய்யுங்கள். அடுத்தவர்களுடைய பொருள்களை அநியாயமாக நீங்கள் உண்ணாதீர்கள். அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய உபதேசம், இறை விசுவாசிகளை அழைத்து சொல்லப்படுகிற உபதேசம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்லப்படுகிற உபதேசம். வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதியுங்கள். அடுத்தவர்களுடைய பொருளை, அடுத்தவர்களுடைய அமானிதத்தை அநியாயமான அடிப்படையில் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். 2வது அத்தியாயம் 278வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மின் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் முஃமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு ஒதுங்கி வாழுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் வட்டியிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 3வது அத்தியாயம் 130வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலு ரிபா அல்ஆஃபன் முலாஅஃபா. அதிகம் அதிகம் பெருகிக் கொண்டே போகிற வட்டியை நீங்கள் நெருங்காதீர்கள்.
ஏறெடுத்தும் அந்த வட்டியை நீங்கள் பார்க்காதீர்கள். வட்டி என்பது ஒரு ஹராமான ஒரு காரியம். ஏழை எளிய பாவப்பட்ட மக்களுடைய ரத்தம் என்பது வட்டி என்பது. வட்டியினுடைய ஒரு ரூபாய் நம்முடைய வயிற்றுக்குள் போவது ஏழை எளிய மக்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு சமம். இந்த சமுதாயத்தில் பாவப்பட்ட மக்கள் தேடி வருகிறார்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மக்களின் மீது இரக்கம் காட்டுங்கள், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கம் காட்டினால் இரக்கம் காட்டப்படுவீர்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களின் மீது நீங்கள் பாசம் செலுத்தினால் உங்களின் மீது அல்லாஹ் பாசம் செலுத்துவார். அவர்களுடைய சுமைகளை இறக்க நீங்கள் போராடினால் உங்கள் சுமையை அல்லாஹ் இறக்குவார். அவர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பான். உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ் போக்குவான். இதுதான் இஸ்லாம். ஆனால் பாவப்பட்ட ஒரு அடியான் குடும்பத்தை காப்பாற்றவோ, மருத்துவ செலவுக்கோ, வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவோ ஓடோடி வந்து கையேந்தினால் அதை வட்டியாக்கி வட்டிக்கு மேல் வட்டி போட்டு அவனை கூனி குறுகி முதுகில் ஏறி சவாரி செய்கிற ஒரு நிலை உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் அல்லாஹ் விடமாட்டான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த நாளை அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். வட்டி என்பது ஏதோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார திட்டம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் வட்டியில் அபிவிருத்தி இருக்காது. வட்டியில் 1% கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்க்கத்தை உண்டாக்க மாட்டார். வட்டி தொழில் நடத்துகின்ற, வட்டியோடு தொடர்பு வைக்கிற, வட்டிக்கு வாங்கி தொழில் செய்கிற, வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிற யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வரவு 10,000 ரூபாய் என்றால் செலவு 20,000 ரூபாய் இருக்கு. வட்டி தொழில் செய்து முன்னேறியவனை உங்களால் காட்ட முடியுமா? முன்னேறியதை போல ஒரு பிரகாசம் தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன தெரியுமா? வர்க்கத்தை உண்டாக்க மாட்டேன், அழித்து விடுவேன் நான் வட்டியை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 275வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வட்டியை குறித்து எந்த அளவுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். வட்டி என்பது மறுமையோடு தொடர்புடையது. வட்டி என்பது உங்களுடைய இபாதத்தோடு தொடர்புடையது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமையும் நான் தெளிவாக்கி விட்டேன், ஹலாலையும் நான் தெளிவாக்கி விட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள். ஹராம் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், ஹலால் என்னவென்றும் உங்களுக்கு நான் போதித்து விட்டேன். யாரோ அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் ஒன்று உண்டு, அது சந்தேகமானது. அது குறித்து நீங்கள் விவாதம் செய்ய வேண்டாம். இது ஹராமா, இது ஹலாலா, இது கூடுமா, இது கூடாதா, இதை உண்ணலாமா, இதை உண்ணக்கூடாதா, சந்தேகமான ஒரு நிலை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமும் தெளிவாக்கப்பட்டது, ஹலாலும் தெளிவாக்கப்பட்டது. இரண்டுக்கும் இடையில் ஒரு சந்தேகமான ஒரு நிலை உங்களுடைய வாழ்விலே வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சந்தேகமானதை விட்டு ஒதுங்கி வாழுங்கள். ஈமானுக்கு நல்லது, தக்வாவுக்கு நல்லது, ஹிதாயத்தை பாதுகாப்புக்கு நல்லது, மறுமைக்கு நல்லது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தேகமானதை யார் செய்கிறாரோ அவர் ஹராமையே செய்து விட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இஸ்லாம். ஒரு நபித்தோழர் வேட்டைக்கு நாயை அனுப்புகிறார். மார்க்கத்தில் அனுமதி உண்டு. வேட்டைக்கு நாயை அனுப்புகிறார். அந்த நாய் வேட்டைக்கு சென்று ஒரு ஆட்டை கடித்து கொண்டு வருகிறது. இந்த தோழர் போய் பார்க்கும்போது அவர் அனுப்பிய நாயோடு சேர்ந்து இன்னொரு நாயும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வேட்டைக்கு அனுப்பிய நாய் வேட்டையாடி ஒரு ஆட்டை கொண்டு வந்தது. ஆனால் நான் எடுக்க செல்லும் போது எனது நாயோடு சேர்ந்து இன்னொரு நாயும் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அது நான் வேட்டைக்கு அனுப்பாத நாய், அது எனக்கு சேராத நாய், அதான் புதிதாக வந்திருக்கிற ஒரு நாய். இந்த ஆட்டை நான் உண்ணலாமா யா ரசூலல்லாஹ்? அது எனது நாய் வேட்டையாடியதா அல்லது அருகில் இருக்கிற அந்த நாய் வேட்டையாடியதா என்று எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சந்தேகமானதை விட்டு ஒதுங்கி வாழுங்கள். இந்த மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் முறையான பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு பதிலாக முறையற்ற முறையில் பொருளாதாரத்தை திரட்டி நாம் வாழ்ந்தால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முறையற்ற எந்த பொருளாதாரத்திலும் அல்லாஹ்வுடைய பர்க்கத்தே இருக்காது.
அது நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, யாருக்கு நீங்கள் செலவு செய்தாலும் சரி, அதில் வளம் இருக்காது, அபிவிருத்தி இருக்காது, வர்க்கத்து இருக்காது. அல்லாஹ் அபிவிருத்தியை அழித்து விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இஸ்லாத்தில் உண்டு. முறைகேடான பொருளாதாரம், வட்டி என்றால் அது பாரதூரமானது. எல்லா முறைகேடான பொருளாதாரத்தை காட்டிலும் மிகப்பெரிய கடுமையான எச்சரிக்கைக்குரியது வட்டி என்பது. அது எந்த சாயலிலும் நம்முடைய வாழ்விலே வந்துவிடக் கூடாது. வண்ண கலர் படங்களில் இன்றைக்கு தினசரி பத்திரிகைகளை புரட்டி பார்த்தால் குறைந்த வட்டியில் தவணை முறை 13 மணி 14 15 மாதம் 1.5 வருடம் 2.5 வருடம் சுலப தவணை திட்டம், குறைந்த வட்டி, எல்லோரும் போடுகிறார்கள். வீட்டில் ஏதாவது சிறிய ஒரு கஷ்டம், கையில இருக்கிற கழுத்துகளிலே தொங்குகிற நகைகளை எடுத்துக்கொண்டு தாய்மார்கள் ஓடி போய் அடமான கடைகளிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது, நம்ம இடத்துல இருக்கிற பொருளாதாரம் எதற்கு? கஷ்டத்திற்கு உபகாரம் செய்ய வேண்டும். நம்மிடத்திலே காசு பணங்கள் உண்டு, வாகனமாக, வீடாக, அசையும் சொத்தாக, அசையாத சொத்தாக, நகைகளாக, பணமாக வீட்டிலே உண்டு. கஷ்டங்கள் வந்தால், நோய் நொடிகள் வந்தால், ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் எடுத்து செலவு செய்வதற்குத்தான் சொத்து பத்துகளை மனிதன் சேகரிக்கிறான். கஷ்டங்கள் வந்தால் இருக்கிற நகைகளை கொண்டு போய் விற்று காசாக்கி நமது தேவையை பூர்த்தி செய்யலாம். அல்லாஹ் பர்க்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் நேர்மாறாக நாம் என்ன செய்கிறோம்? கடைகளிலே கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம். வட்டி கடைகளிலே கொண்டு போய் அடமானம் வைத்து அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடு போர் செய்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டி வந்து நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிவர்த்தி அடைய விடமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களால் முடியுமா அல்லாஹ்வோடு போட்டி போட? நம்முடைய ஏன் மனிதன் இன்றைக்கு வட்டியை நோக்கி செல்கிறான்? அவனால் அவனுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள், செல்வங்களில் மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? நிறைய காசு பணம், நிறைய தீனார், நிறைய திர்ஹம், வெள்ளியாக, தங்கமாக, நாணயங்களாக யார் ஒருவர் பெரிய செல்வந்தராக இருக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய செல்வந்தர் என்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போதுமென்ற மனமே பெரும் செல்வம் என்றார்கள். யாருடைய உள்ளத்தில் நமக்கு இது போதும், நமக்கு கீழ் நிறைய பாவப்பட்ட மக்கள் உண்டு, மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்கிற வரை அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவே முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ் இவர்களை காட்டிலும் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறானே, அல்லாஹ் அவரை காட்டிலும் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறானே. உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள், மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் என்றார்கள். பேராசைதான் மனிதனை இன்றைக்கு கடன் வாங்க தூண்டுகிறது. பேராசைதான் மனிதனை இன்றைக்கு வட்டிக்கு தள்ளுகிறது. குடும்பத்தை பெருக்க, வசதி வாய்ப்பை கூட்ட, இருக்கிற வசதியை கொஞ்சம் பெருக்கி காட்ட, சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்தோடு வாழ, இப்படி மனிதன் பேராசையோடு அலைந்து திரிகிற காரணத்தினால் தான் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு வட்டியிலே மூழ்கி விடுகிறார்கள். இருப்பது போதும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ்வே, இன்றைக்கு எனக்கு வருமானம் 50 ரூபாய், இதை கொண்டு நான் இன்றைக்கு எனது ஜீவிதத்தை, எனது வாழ்க்கையை நான் முன்னுக்கு கொண்டு போகிறேன், நீ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்றால் ஒரு கவல சோற்றில் குடும்பத்துடைய பசியையே அல்லாஹ் போக்கி விடுவார். உண்டுமா இல்லையா? எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் சம்பாதித்த ஒரு குடும்பமே இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுக்கு கடன் தேவையில்லை. அவர்களுக்கு குடும்பத்திலே போதும் என்ற மனம் மிகப்பெரிய செல்வம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உண்டு அந்த குடும்பத்திற்கு என்றால் அல்லாஹ்வுடைய பர்க்கத் உண்டு. அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற வானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வே, இந்த அடியாருடைய பொருளாதாரத்தை உயர்த்துவாயாக, இந்த அடியாருடைய குடும்பத்தில் பர்க்கத்தை உண்டாக்குவாயாக. மலக்குமார்கள் நம்மோடு தொடர்பாக இருப்பார்கள். அதை விட்டுவிட்டு பேங்க் லோன் எடுப்பது, ஹராமான பொருளாதாரம் என்பது நம்முடைய வாழ்வில் 1% கூட வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. இனி அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமான பொருளாதாரத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்தால் உங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் பட்டியல் போடுகிறார்கள். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமான அடிப்படையில் யார் தன்னுடைய உடம்பை வளர்த்திக் கொள்கிறானோ அந்த உடம்பு சொர்க்கம் செல்லாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் நமக்கு நஷ்டப்பட்டு போய்விடும். சொர்க்கத்தை விட்டு நாம் தூரமாகி விடுவோம். பொருளாதாரம் என்பது தொழுகையில் தலையிடுகிற இஸ்லாம்,
ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லுகிற இஸ்லாம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். எப்படி பொருளாதாரத்தை நீங்கள் அங்கும் இங்குமாக பங்கிட வேண்டும் என்று நமக்கு முறை கற்பித்து தருகிறார். எப்படி வேண்டுமானாலும் நான் சம்பாதிப்பேன், எனது கடை, எனது வியாபாரம், எனது கொடுக்கல், எனக்கு வாங்கல், எனது சாமர்த்தியம், எனது தைரியம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமான அடிப்படையில் வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கத்திற்குள் நுழையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதிலிருந்து முதல் கட்டமாக நம்மை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் பயணம் செய்து வருகிறார். பயணத்தில் கேட்கப்படுகிற பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இடைவெளியே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேல்யூபிள் பிரார்த்தனை, மதிப்பும் மரியாதையும் உள்ள பிரார்த்தனை பயணத்தில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை. ஒரு மனிதர் தலைவிரி கோலத்தில் வந்து யா ரப்பி யா ரப்பி என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். எப்படி அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? அவர் உண்ணுகிற உணவு ஹராம், உடுத்திருக்கிற ஆடை ஹராம், அணிந்திருக்கிற அணிகலன்கள் ஹராம். ஹராமானதை உண்டு, ஹராமானதை உடுத்தி, ஹராமான அடிப்படையில் உடம்பை வளர்த்திக் கொண்டு யா ரப்பி யா ரப்பி என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தார், அந்த துஆ ஏற்கப்படாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்பது ஒரு இறை விசுவாசியுடைய ஒரு ஆயுதம் என்று சொல்லுவார்கள். துஆ என்பது ஒரு இறை விசுவாசியின் முக்கியமான ஒரு ஆயுதம். துஆ தான் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை. அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே எடுபடாது என்றால் நம்முடைய தொழுகை கேள்விக்குறியாகிவிடும். சாதாரணமாக பேங்க் லோன் எடுத்து வியாபாரம் செய்வது, வட்டிக்கு பணம் எடுத்து வியாபாரம் செய்வது, தொழில்களை பெருக்கி வசதியை பெருக்குவதற்காக வேண்டி, வீடு கட்டுவதற்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்குவது, அது என்ன சாதாரண குற்றமா? பிரார்த்தனை ஏற்கப்படாது என்றால் இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய கௌரவத்தோடு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, பயணத்தில் செய்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹராமான அடிப்படையில் பொருளாதாரத்தை திரட்டி தர்மம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுடைய ஜகாத், உங்களுடைய தான தர்மங்கள், நீங்கள் எவைகளை எல்லாம் நன்மை என நினைத்து செலவு செய்கிறீர்களோ எந்த ஒரு பைசாவுக்கும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நன்மை கிடையாது. காரணம், அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மையான பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புகிறான். ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு ஹலாலான அடிப்படையில் தான தர்மங்கள் செய்தால் அதை அல்லாஹ் 1% கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராமான அடிப்படையில் உண்ட உடலில் சொர்க்கமும் செல்லாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான் திருக்குர்ஆனில், யார் வட்டியோடு தொடர்பு வைக்கிறானோ, விபச்சார குற்றம், கொலை, கொள்ளை, சூது, எந்த குற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவனையும் இந்த வட்டி வாங்கியவனையும் மறுமை நாளிலே அல்லாஹ் நிறுத்தும் போது அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வாசகம் உண்டு. 2வது அத்தியாயத்தில் 275வது வசனம், அல்லதீன யஅக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீன யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி வாங்கியவன் மட்டும் பிரத்யேகமாக மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவான் என்றால், மறுமை நாளில் நிறைய மனிதர்கள் நிறைய தரங்களில் எழுப்பப்படுவார்கள், அவரவர்களுடைய தண்டனைகளுக்கு ஏற்றவாறு. ஆனால் வட்டி வாங்கி, வட்டி கொடுத்து, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டு, வட்டி வசூலித்து, வட்டி கணக்கு பார்த்து, வட்டியோடு யாரெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, கொடுத்தவன் மட்டுமல்ல வாங்கியவரும் சேர்த்து, சாட்சி சொன்னவனும் சேர்த்து, கணக்கு பார்த்தவன் சேர்த்து, எண்ணி கையில் வாங்கியவனை சேர்த்து, எல்லோரும் மறுமை நாளில் அல்லாஹ் சொல்கிறான், சைத்தானை போலவர்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள் விசேஷமாக. காரணம், அது அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு போர் பிரகடனம் செய்ய தயார் என்று சொல்லப்படுகிற ஒரு குற்றத்திற்குரிய காரியம். சாதாரணப்பட்டதல்ல. ஏதோ போகிறோம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோம், சமுதாயத்திலே வாழுகிறோம், அப்படியே மரணிக்கிறோம் என்பதல்ல. துஆ ஏற்கப்படாது, ஹராமான அடிப்படையில் வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கம் செல்லாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் கூட செல்லுபடியாகாது. தர்மம் செல்லுபடியாகாது என்றால் அதை கொண்டு ஹஜ் செய்ய முடியாது, அதை கொண்டு உம்ரா செய்ய முடியாது, அதை கொண்டு பள்ளி வாயிலுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் வாங்கினாலும் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் அல்லாஹ்
இந்த வட்டி வாங்கிய மனிதனுக்கு சொல்லப்படுகிற வாசகம் பன்றி இறைச்சி உண்ணவனுக்கு சொல்லப்பட்ட வாசகம் அல்ல. வட்டியோடு தொடர்புடைய மனிதனுக்கு சொல்லப்பட்ட வாசகம் மதுபானத்தை விட்டு வருமானம் திரட்டிய மனிதனுக்கு சொல்லப்பட்ட வாசகம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற வாசகம் வட்டியோடு யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ வமன் ஆவ ஃபௌலைக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்களுக்கு நரகம்தான், நரகத்தில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற குற்றம், நரகத்தில் நிரந்தரமான இடத்தை பெற்று தருகிற குற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது நரகத்தை அப்படியே எட்டி பார்த்தார்களாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் தூரமாக நின்றுதான் அந்த கொடூரமான அந்த காட்சியை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் கொண்டு வந்து போடப்படுகிறான், அவனுடைய வயிறு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை போல இருக்கிறதா, மிகப்பெரிய ஒரு வீட்டை போல அவனுடைய வயிறு இருக்கிறது. நான் பார்த்தேன், அவனுடைய வயிற்றுக்குள் விஷ ஜந்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வயிற்றுக்குள் பாம்புகளாக தேள்களாக மிகப்பெரிய விஷ ஜந்துக்கள் அவனுடைய வயிற்றுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஜிப்ரீலே, என்ன குற்றத்திற்கு இந்த தண்டனை? இந்த மனிதன் என்ன குற்றம் செய்ததற்கு இந்த தண்டனை? இந்த மாதிரி ஒரு கோர காட்சி இந்த மனிதனுக்கு நிகழ்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலே, அவன் வட்டி வாங்கியவன், வட்டிக்கு கொடுத்தவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவன், வட்டி வசூலித்தவன், வட்டி கணக்கு பார்த்தவன், வட்டியோடு தொடர்புடையவனுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற தண்டனைகள் இந்த தண்டனைகள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 மிகப்பெரிய பேர் அழிவிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், 7 மிகப்பெரிய பேரழிவில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. எந்த பெரும்பாவத்தை எடுத்துக்கொண்டாலும் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலிலே இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொலைகளில் ஈடுபடாதீர்கள். கொலை என்பது மிகப்பெரிய பேரழிவு சம்பவம். சூனியம் பார்ப்பது, அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வட்டியோடு தொடர்புடைய காரியங்களில் ஈடுபடாதீர்கள். இவைகளெல்லாம் மிகப்பெரிய பேரழிவை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வட்டி காரியத்திலே இருந்து நீங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு பயணம் செய்கிறார்கள் கனவில். சங்கைக்குரிய ஹதீஸ்களை மேதைகள் சொல்லுகிறார்கள், அவைகள் எல்லாம் கபர்களிலே கொடுக்கப்படுகிற தண்டனைகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு குற்றத்திற்குரிய தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து பார்த்து வரும் பொழுது ஒரு ஆறு போல ஒரு பகுதி, அந்த ஆறு தண்ணீரால் நிரப்பப்பட்ட குளம் குட்டை ஆறு போன்றதல்ல, வெறும் ரத்தம். அந்த ரத்தத்தில் ஒரு மனிதன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். கரை ஏறுவதற்கு முயற்சி செய்கிறான், அவனால் தாங்க முடியாமல். கரை ஓரத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு கற்களை கையிலே எடுத்து அவனை அடித்து அந்த ரத்த ஆற்றிலே அவனை துரத்தி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை? ஏன் அந்த மனிதன் ரத்த ஆற்றிலே நீந்துகிறான்? அவன் ஏன் வெளியே வரக்கூடாதா என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், அவன் வட்டியோடு தொடர்புடையவன், அவன் வட்டியோடு தொடர்புடையவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எந்த அளவுக்கு மிக கடுமையாக அந்த வட்டியை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் என்றால், வட்டி என்பது அல்லாஹ்வோடு போர் செய்வது. வட்டி என்பது அல்லாஹ்வோடு போர் செய்வது. ஃபைன்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் தயாராகட்டும், வட்டியோடு தொடர்புடையவர்கள் தயாராகட்டும், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போர் செய்வதற்கு அவர்கள் தயாராகட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. எந்த பாவத்திற்கு அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்? திருக்குர்ஆனோடு தொடர்புடைய உங்களுக்கு தெரியாதா? மதுபானத்தையே வாழ்க்கை முழுக்க குடித்து நாசமாய் போகிற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இதை சொல்லுகிறானா? பன்றி இறைச்சி உண்ணுகிற மனிதனுக்காவது அல்லாஹ் சொல்லுகிறானா? விபச்சாரத்தை தொழிலாக கொண்டு நடத்துகிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறானா? என்னோடும் என்னுடைய தூதரோடும் போர் செய்ய அவர்கள் தயாராகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்வை எதிர்த்தால் உலகத்தில் வாழ முடியுமா?
படைத்த ரஹ்மானை எதிர்த்து போர் செய்ய முடியுமா? அவனுடைய அணு அளவு நாட்டம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே இயங்காதே. அவன் நாடினால் தானே நாமும் நம்முடைய குடும்பமும் சிறப்பாக அமைய முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வையும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய ரசூலாக திகழ்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போர் செய்கிற மனம் நமக்கு வருமா? பெயரை கேட்டாலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எப்படியெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அதே போன்ற அருளை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடு என்று வாயார மனமார பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாகிய நாம் அந்த தூதரை எதிர்த்து போர் செய்வோம் என்றால் நடக்கிற காரியமா? அது நினைத்து பார்க்கவே எவ்வளவு பெரிய பதுமையங்கரமான காரியம். ஒன்றுமல்ல, ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வைத்ததற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வைத்து ஒரு 1000 ரூபாய் வாங்கியதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அவன் தயாராகட்டும் என்னோடும் போர் செய்வதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இது சாதாரணப்பட்ட குற்றம் அல்ல. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி பொருளாதாரத்தை திரட்டி வட்டியோடு தொடர்பு வைத்து வியாபாரம் செய்து குடும்ப வளத்தை பெருக்கலாம் என்றால் நான் விடமாட்டேன், வட்டியை அழித்தே தீருவேன் என்கிறான் அல்லாஹ். வட்டியால் தரப்படுகிற பொருளாதாரத்தில் பெருக்கம் உண்டாகாது, நான் பெருக்கத்தை ஏற்படுத்த மாட்டேன், வர்க்கத்தை உண்டாக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் எவ்வளவு பாரதூரமானது இது? வட்டியோடு தொடர்பு வைத்தால் வட்டியில் வர்க்கத்தில்லை என்கிறான். வியாபாரத்தில் முன்னேற முடியுமா? வட்டியோடு தொடர்பு இருக்கிற ஒரு வீட்டிலே போய் நிம்மதியோடு உறங்க முடியுமா? அருள் செய்கிற மலக்குமார்கள் வருவார்களா? இரண்டாவது, அப்படி வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கம் செல்லாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை தூக்கி வீசிக்கொண்டு இப்படிப்பட்ட ஹராமான பொருளாதாரத்தை திரட்டுகின்ற ஒரு சிந்தனை ஒரு இறை விசுவாசிக்கு வந்து விடுதல் நியாயம் அல்ல. சொர்க்கம் தான் நமக்கு தேவை. அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும், மறுமை வேண்டும், சொர்க்கம் வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, தர்மங்கள் ஒப்புக்கொள்ளப்படாது. சைத்தானை போல மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போர் செய்ய தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். மறுமை நாளில் மிகப்பெரிய மாளிகை போல அவருடைய வயிறுகள் ஆக்கப்பட்டு விஷஜந்துகள் வயிறுகளிலே ஓடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மாபாதகமான காரியத்திலே இருந்து நாம் ஒவ்வொருவரும் விலகி வாழ வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ அந்த மாபாதகமான காரியத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ்வே, இப்படிப்பட்ட கர்ணகொடூரமான இந்த குற்றத்தை என்னுடைய வாழ்விலே நான் செய்து போய்விட்டேன் யா அல்லாஹ், அறிந்தோ அறியாமலும் செய்து போய்விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு அதிலிருந்து ஒரு விமோசனத்தை தாயா அல்லாஹ், அதன் பக்கம் நான் ஏறெடுத்தும் பார்க்காமல் என்னை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என்று கேட்டு பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் வாங்கும் போது திரும்ப கொடுக்க யார் மனதோடு வாங்குகிறானோ, யா அல்லாஹ் எனது சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் எப்படியாவது இந்த கடனை திரும்ப கொடுக்க எனக்கு உதவி செய் என்று யாரெல்லாம் வாங்குகிற கடனை திரும்ப கொடுக்கிற எண்ணத்தோடு வாங்குகிறானோ அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருந்துங்கள், அப்படிப்பட்ட அநியாய காரியத்தில் ஈடுபடாதீர்கள். வட்டி என்பது ஒரு 4 பேர் வேண்டுமானால் இந்த சாரமேட்டு பகுதியில் நன்றாக இருக்கலாம், ஆனால் ஒரு சமுதாயமே சீரழிந்து போய்விடும். நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீர் உண்டு, அந்த தொகையில் நிறைய பாவப்பட்ட மக்களுடைய கண்ணீர் உண்டு. பாதிக்கப்பட்ட மனிதனுடைய கண்ணீருக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே, பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே இடைவெளிகள் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவப்பட்ட மக்களை கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். வட்டிக்கு ஏன் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள், ஆண்களும் பெண்களும் ஏன் வட்டிக்கு செல்கிறார்கள்? அந்த வட்டியை ஒழிப்பதற்கு ஏதாவது வழிவகைகள் உண்டா என்றால் அல்லாஹ் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். வட்டியின் பக்கம் மக்கள் செல்லாமல் லஞ்சம், ஊழல், பதுக்குதல், அமானித மோசடி, அனாதை மக்களுடைய சொத்துக்களை திங்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை, ஏமாற்றுத்தனம், திருட்டு, கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட பொருளாதார சிந்தனையில் இருந்து மனிதன் மீள வேண்டுமானால் பாவப்பட்ட மக்களை, வசதியுடைய மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். தர்மத்தின் மூலம் வட்டியை ஒழிக்க முடியும் என்று சொல்லுகிறது இஸ்லாம். ஜகாத்தின் மூலம் வட்டியை வேரோடு மண்ணோடு வெட்டி சாய்க்க முடியும் என்று சொல்லுகிறது இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனா சென்று 10 ஆண்டு காலம் உலக மக்களே திரும்பி பார்த்தார்கள். எப்படி இந்த முஹம்மதால் முடிந்தது? திடீரென ஒரு சமுதாயம் மதீனாவுக்குள் நுழைந்தது. அந்த ஊரே திணறிய கொஞ்சம் பேர் தான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார திட்டத்தை
அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மதீனத்து செல்வந்தர்களுக்கு அறிவித்து உலகத்தையே திரும்ப பார்க்க வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் மக்காவில் இருந்து வந்து இந்த மதீனா பொருளாதார சூழலை எப்படி சமாளிக்க போகிறார் என்று யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே பள்ளியை கட்டினார், செல்வந்தர்களை எல்லாம் அழைத்தார். ஒன்றை சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முஹாஜிர்களை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும், அவர் உங்களுக்கு சகோதரர் என்றார்கள். மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்கிறவர்கள் மனிதர்களில் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட சொக்க தங்கங்கள் இவர்கள் எல்லாம். இவர்கள் வீட்டை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், அபிசீனியா சென்றார்கள், அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் திரும்ப வந்தார்கள், மீண்டும் இவர்கள் நாடு கடத்தப்பட்டு இன்றைக்கு உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு சகோதரர், அவர் உங்களுக்கு சகோதரர் என்றார். சரியான சுடம்தான். செல்வந்தர்களுடைய மனமெல்லாம் மாறியது. இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தோழர்களுக்கும் பங்கு வைத்து கொடுத்து இறுதியில் பார்க்கிற பொழுது 80-100 சஹாபாக்கள் மிஞ்சி விட்டார்கள். யாருக்கும் பங்கு வைத்து கொடுக்க முடியவில்லை. எல்லா செல்வந்தர்களுக்கும் தோழர்கள் கிடைத்து விட்டார்கள். 100 பேரையும் நான் பார்க்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மறாவது நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு மீண்டும் பள்ளியில் ஒரு அறிவிப்பு, செல்வந்தர்களே, உங்களுடைய வீடுகளில் ஒருவருக்கு உணவு இருந்தால் தோழர் ஒருவரையும், திண்ணை தோழர் ஒருவரையும் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். இனி ஒருவருடைய உணவு 2 பேருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் நினைத்தாரா சொத்துகளில் கூட வாரிசாகி விடுவாரோ? இந்த ஜிப்ரீல் சொல்வதை பார்த்தால் சொத்துகளில் கூட அவர் வாரிசாகி விடுவாரோ? அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்கார பாவப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும். தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னவுடன் ஒது செய்து சுன்னத்தான தொழுகையை தொழுது பரதான தொழுகை எதிர்பார்த்து முதல் சஃபில் இருக்கிற அந்த பாவப்பட்ட மக்களை வசதி படைத்த நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் வட்டியை ஒழிக்க முடியும். வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்க்க முடியும். அந்த வட்டியை தர்ம சிந்தனை நம்மில் உருவாக வேண்டும். தர்மத்திற்கும் வட்டிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வட்டி தொழில் செய்கிறவருடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்காது. வட்டி தொழில் செய்கிறவருடைய உள்ளத்தில் சமுதாயத்தில் அக்கறை இருக்காது. அவனுடைய ஒரே நோக்கம் வட்டி கொடுத்த பணத்திற்கு வட்டி வருகிறதா? இரக்க சிந்தனை இல்லாதவர்கள் வட்டியோடு தொடர்புடையவர்கள். தர்ம சிந்தனையாளர்கள் அப்படி அல்ல, இரக்க சிந்தனை உடையவர்கள். தர்மம் கொடுக்க கொடுக்க உள்ளத்தில் இரக்க சிந்தனைகள் ஏற்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொடுக்கிற ₹1, நான் என்ன சாதாரணப்பட்டவனா? நான் கொடுக்கிற பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் எல்லாம் நீ எனக்கு தந்தால் கடனாகத்தான் உன்னிடத்தில் கேட்கிறேன். திருக்குறானில் 59வது அத்தியாயம், சூரத்து தௌபா 9வது அத்தியாயம். அல்லாஹ் தஆலா வசதி படைத்த மக்களிடத்தில் கடனாக தாருங்கள் என்று கேட்கிறான். வசதி படைத்தவர்களிடத்தில் எனக்கு கடன் தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் திரும்ப தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் திரும்ப தருவேன், கடனாக தாருங்கள். ஒரு குதிரை மேய்ப்பாளன் எப்படி கண்ணும் கருத்துமா உன்னுடைய ₹10 நான் வாங்கி பாதுகாப்பேன், திரும்ப நான் 700 மடங்காக தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தர்ம சிந்தனை அல்லாஹ் சமுதாயத்திலே ஊட்டுகிறான். வசதி படைத்த மக்களை பார்த்து யாராவது 1-2 பேர் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் நாம் பாதிப்படைந்திருக்கலாம். பள்ளி வாயிலை விட்டு வெளியே வரும்போது பாவப்பட்ட மக்கள் வெளியே நின்று வசூல் கேட்டிருக்கலாம். அதே பாவப்பட்ட மக்கள் நம்முடைய கண்களிலே என்றைக்காவது படலாம். இவர்கள் யாசகம் கேட்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் என்று விரக்தி அடையலாம். என்றைக்கோ யாரையோ பார்த்து விரக்தி அடைந்து தர்மத்தை நிறுத்தி விடாதீர்கள். செல்வந்தர்கள் இங்கே இருந்தான். அல்லாஹ் தஆலா வசதி படைத்த நமக்கெல்லாம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற ₹1000 போதும் என்றால் ₹5000 அல்லாஹ் தருகிறான். எதற்காக? பாவப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டும். இல்லாதப்பட்ட மக்களுக்கு நாம் செய்கிற விரயமான தொகை உண்டு, வீண் விரயமான தொகை. அது எத்தனையோ குடும்பங்களை நன்றாக்கிவிடும். எத்தனையோ பாவப்பட்ட மக்களுடைய நோய் நொடிகள் நீங்க காரணமாக அமைந்துவிடும். வசதி படைத்த நாம் ஒவ்வொருவரும் 4 தேதி முதல் இந்த சாரமெட்டு பகுதியிலாவது குறைந்தபட்சம் வட்டியை ஒழித்தே தீர வேண்டும். வட்டி கடைக்கு இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் செல்வதை தவிர்க்க வேண்டும். அவருடைய தேவைகள் என்ன என்பதை ஜமாத்தோடு தொடர்பு கொண்டு கண்டறிந்து நம்முடைய பொருளாதாரத்தை கடனாக கொடுத்தாவது அந்த மக்களை வட்டியிலே இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் இந்த வட்டியை இந்த மனித சமுதாயத்திலே ஒழித்து கட்ட முடியும். முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் முடியும். வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் தாராளமாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.
அவர்கள் பாவப்பட்ட மக்கள் உங்களிடத்திலே கடன் கேட்டு வந்தால் முடிந்தவரை அந்த கடனை தள்ளுபடி செய்யுங்கள். ஏதாவது கால நேரம் குறிப்பிட்டு கடன் கொடுத்தால் கால நேரத்தை கொஞ்சம் நீட்டி கொடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் அதை தள்ளுபடி செய்வதில் இருக்கிற நன்மையை மட்டும் நீங்கள் அறிந்தால் அதைத்தான் ஒரு இறை விசுவாசி செய்வார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தர்மம் என்பது அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியது. சகோதரன் அனீப் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வே இவருடைய சொந்தத்தை நீ அபிவிருத்தி செய்வாயாக. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்ன காரணம்? அவர் உறவினரை பார்க்கிறார், அண்டை வீட்டுக்காரனை பார்க்கிறார், பார்க்கிற மக்களுக்கெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மமாக கொடுக்கிறார், கடன் உதவி செய்கிறார் அந்த செல்வந்தர். ஆகவே அல்லாஹ்வே குடும்பத்தில் வர்க்கத்தை உண்டாக்கு, பொருளாதாரத்தில் வர்க்கத்தை உண்டாக்கு. ஒரு செல்வந்தர் கையை கொஞ்சம் இறுக்கமாக வைத்துக் கொண்டார். எனது பணம், எனது குடும்பம், எனது சம்பாத்தியம். அல்லாஹ்வே இவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தாதே. இவருக்கு தர்ம சிந்தனை இல்லை, இவருக்கு ஜகாத்துடைய சிந்தனை இல்லை, இவருக்கு உன்னால் படிக்கப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற துளி கூட எண்ணமில்லை. யா அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தாதே என்றான். சுனாமி வரும், பேரலைகள் வரும், பூகம்பங்கள் வரும், தானே புயல் வரும், திருப்பூரில் வந்த வெள்ள பிரளயம் போல, கலவரங்கள் போல எத்தனையோ அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டு நடுவீதியில் மனிதன் வந்து நிற்கிற காட்சியை நாம் பார்த்தவர்கள். செல்வந்தர்கள் எல்லாம் பேரழிவுக்கு பிறகு அரசாங்கம் கொடுக்கிற, ஜமாத்துகள் கொடுக்கிற, நல்லுள்ளம் படைத்தவர்கள் கொடுக்கிற நிதிகளை பெறுகிற வரிசையில் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி காட்டினானா இல்லையா? பொருளாதாரம் என்பது நம்முடையதல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் சொல்கிறான், கொடுத்த அற்கொடையை குறித்து நான் விசாரிப்பேன், நான் தந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய அறிவு, நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சி அல்ல. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வராது. நம்மை விட எவ்வளவோ கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. காலையிலிருந்து இரவு வரை இரவு பகலாக ஓடோடி உழைக்கிற மக்கள் உண்டு. அவர்களிடத்தில் இல்லாத பொருளாதாரம், ஏசியில் அமர்ந்து 4 மணி நேரம் பணி செய்கிற நம்மிடத்தில் அந்த பொருளாதாரத்தை ரப்பு தருகிறான் என்றால், பொருளாதாரத்தை கொடுத்து ரப்பு நம்மை சோதிக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் சம்பாதித்தது எனது பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்றால் இந்த தீமையை மனித சமுதாயம் செய்யத்தான் செய்யும். வறுமை ஒழியாது. வறுமையின் மூலம் ஏற்படுகிற திருட்டு, விபச்சாரம், கொலை, கொள்ளை, வட்டி போன்ற எல்லா கொடுமையும் இந்த மனித சமுதாயத்தில் நிகழ்ந்தே தீரும். தர்மத்தின் மூலம் அதை ஒழிக்கலாம். வசதி படைத்த ஒவ்வொரு மனிதர்களும் 2.5% வருடத்திற்கு ஒருமுறை கணக்கு பார்த்து ஏழை எளியவருடைய சொத்து என்று கொடுத்துதவினால் ஜகாத்துடைய திட்டத்தின் மூலம் இந்த வட்டியை ஒழித்து கட்ட முடியும். இந்த மனித சமுதாயத்தில் பாவப்பட்டவர்களுக்கு சேருகிற சொத்து நம்முடைய கையில் இருக்கக்கூடாது. அது நம்முடைய சொத்து அல்ல, அது நமது சொத்து அல்ல. அது அழுக்கு ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டியது. பாவப்பட்ட மக்களுடைய சொத்து நம்மோடு இருந்தால் ஹலாலான சொத்தையும் சேர்த்து அதை நாசமாக்கிவிடும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். ஆகவே ஜக்காத்துகளை கொடுத்து, தர்மங்களை கொஞ்சம் தாராளமாக வாரி கொடுத்து, ஒன்றுமில்லையா அந்த கடனுதவி திட்டம், பாவப்பட்ட மக்கள் 10,000 ரூபாய்க்கு வட்டி கடையை நோக்கி செல்கிறார். சிறிய ஒரு வைத்தியம் செய்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு 5,000 ரூபாய்க்கு வட்டியை நோக்கி செல்கிறார்கள். நம்முடைய இந்த கோவை மாநகரத்தில் இன்ஷா அல்லாஹ் மிகவும் பிரம்மாண்டமான அடிப்படையில் நம்முடைய மஸ்ஜிதுல் அன்சார் சார்பாக, சாரமேட்டு மஸ்ஜிதுல் அன்சார் நம்முடைய ஜேஐகேயுடைய ஒரு கிளை, அதன் சார்பாக வட்டி இல்லா கடன் திட்டத்துடைய துவக்க நாள் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நல்லுள்ளம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் ஜமாத்தை நாடி கொஞ்சம் கடனுதவியாவது கொஞ்சம் கொடுத்து அதை வைத்து இந்த வட்டி இல்லா கடன் திட்டம் மேலோங்க நீங்கள் ஒவ்வொருவரும், வசதி படைத்த ஒவ்வொருவரும் கொஞ்சம் பாடுபட வேண்டும். இந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், காரியம் என்ன எனக்கு தெரியாது யா அல்லாஹ், கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், வியாபாரத்தில் நொடிந்து போய்விட்டேன், வேறு வழி இல்லாமல் வாங்கிவிட்டேன் யா அல்லாஹ், அதற்காக வேண்டி என்னை குற்றம் பிடித்து விடாதே, இதே நிலையில் நான் மரணித்தால் மறுமையில எனக்கு நரகத்தை தந்து விடாதே என்று அழுது புலம்பி உங்களுடைய அபிவிருத்திக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக, குடும்பத்தில் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வுக்காக, வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட, நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்குமார்கள் வந்து போகிற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அந்த பாவத்திலே இருந்து மீண்டு வாருங்கள். பாவத்திலிருந்து மீண்டு வர பாவப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்தவரை எல்லா வகையான உபகாரங்களையும் செய்ய நாம் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட பரந்த ஒரு மனசை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.